ஸோ ஹைமனை வச்சு ஒரு வர்ஜின் ஆர் நாட் சொல்கிறது வந்துட்டு இட்ஸ் ஜஸ்ட் அந்த காலத்து ஒரு ட்ரெடிஷ்னலாக அந்த ஒரு ஃபேமிலி இது கொண்டு வந்தாங்க. பட் தட்ஸ் நாட் அட் ஆல் ட்ரூ. வர்ஜின்றது லைக் அன்டில் யுவர் ஃபர்ஸ்ட் செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் வச்சு தான் சொல்ல முடியும். பட் அகெயின் நிறைய பேர் வந்து வர்ஜினிட்டி டெஸ்ட் பண்ணலாமான்னு வந்து கேட்பாங்க. அதெல்லாம் அந்த மாதிரி டெஸ்ட் ஒன்றும் கிடையாது. அந்த மாதிரி யூ கேன் நாட் ஈவன் ஃபைண்ட் அவுட். மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில், அளவிலும் தரத்திலும் நோ காம்ப்ரமைஸ். பட் நீங்கள் பெர்மனன்ட் சொல்யூஷன் பண்ணதுக்கப்புறம் அகெயின் ஒன் மோர் பேபி. சில பேர் வந்துட்டு அஃப்கோர்ஸ் ரீமேரேஜஸ் ஆர் ஹேப்பனிங். இதே டியூபிள் ரீகேனலைசேஷன் வராங்க. ஸ்டெரிலைசேஷன் பண்ணதுக்கப்புறம் திருப்பி ஃபேமிலி பிளானிங் ரிவர்சல் பண்ணிட்டு இன்னொரு குழந்தைக்கு ட்ரை பண்ணுறேன்னு வராங்க. அப்போ பண்ணும்போதுட்டு அகெயின் இது கான்ட்ராண்டிகேஷனாக பண்ணக்கூடாது அப்படிலாம் கிடையாது. ஒன்லி திங் இஸ் அகெயின் when you go for normal delivery கொஞ்சம் லாக்ஸிட்டி வரப்போது அகெயின் ரீசர்ஜரி பண்ணிக்கலாம். until otherwise they go for cesarean. So there's nothing like I have patients who have come surgery பண்ணியிருக்கிறாங்க, அதுக்கப்புறம் திருப்பி டெலிவரி பண்ணிட்டு திருப்பி அகெயின் ரீசர்ஜரி பண்ணியிருக்காங்க. So there's nothing like இத்தனை நம்பர் ஆஃப் டைம்ஸ் தான் பண்ணலாம் கிடையாது. பட் டெஃபினெட்லி நீங்கள் சொன்ன மாதிரி ஏஜிங் பிளேஸ் அ மேஜர் ரோல் அண்ட் டெலிவரி. What they actually women come forward and ask in the procedure, just want to feel like a virgin. Just to feel like எனக்கு அந்த ஃபர்ஸ்ட் டைம் எப்படி டைட்டாக இருந்ததோ அந்த மாதிரி வேணும்னு கேட்குறது தான் இந்த மாதிரி ப்ரொசீஜர்ஸ் we do. இது பண்ணுறதுனால இட்ஸ் கோனா பிகம் virgin-ஆ ஒன்றும் கிடையாது. இட்ஸ் ஜஸ்ட் a feel of being a virgin and it's a day care procedure, just a half an hour procedure தான். மீனிங் அந்த எவ்வளோ அவங்களுக்கு ஹைமன் ரெமினன்ஸ் இருக்கிறத வச்சு வந்துட்டு we reconstruct. Otherwise there are different flap methods where we reconstruct and we do. இப்போ வந்து செக்ஷுவல் ஆக்டிவிட்டி இன்டர்கோர்ஸ்னால வந்து வெஜைனல் ஷேப் வந்து சேஞ்ச் ஆகும் பெர்மனெண்ட்டாக அப்படின்னு கேட்குறாங்க சில பேர். செக்ஷுவல் ஆக்டிவிட்டினால அதெல்லாம் எதுவுமே மாறாது. இட்ஸ் நத்திங். ஒன்லி திங் இஸ் வேர் த சேஞ்சஸ் ஹேப்பன் இஸ் ஏஜிங். ஓகே, உங்கள் ஏஜ் ஆகும்போது மெனோபாஸ் போக போக அதனால சேஞ்ச் ஆகலாம். ரெண்டாவது வந்துட்டு போஸ்ட் டெலிவரிக்கு அப்புறம் அங்கே அந்த லாக்ஸிட்டி வர ஆரம்பிக்கலாம். அதே மாதிரி டெலிவரி டைமில் வேர் தே கிவ் எபிசியோட்டமி கட், பேபி எடுக்கிறது கட் பண்ணி சூச்சர் பண்ணுவாங்களா, அதில் கொஞ்சம் ஷேப்லாம் மாறலாம். ஸோ இதனால தான் மாறுமே தவிர ஜஸ்ட் பியூர்லி பிகாஸ் ஆஃப் செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு. மாணவர்களின் சிந்தனைகளை வடிவமைக்க SNS இன்ஸ்டிடியூஷன், மாணவர்களின் தனித்திறமைகளை மேம்படுத்த SNS இன்ஸ்டிடியூஷன், மாணவர்களின் சாதனைகளை போற்றும் SNS இன்ஸ்டிடியூஷன்ஸ் கோவை. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். கிளிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். ஆங்கர் நந்தினி அரவிந்தன். So today we are with DR.Deepa Ganesh, laser and cosmetic gynecologist. வணக்கம் டாக்டர், எப்படி இருக்கீங்க? I'm fine, thank you. So first question, let's get into the actual question. என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து இந்த வெஜைனல் டைட்டனிங் ப்ரொசீஜர் அதை பற்றி சொல்லுங்கள். ஸோ இது வந்து பெர்மனண்ட்டாக ஆர் ஏஜ் ஆர் டெலிவரிக்கு பிறகு இது வந்து மாற்றங்கள் வந்து ஏற்படுமா, இதை பற்றி சொல்லுங்கள். இது இதுலேயே 2 கொஸ்டின்ஸாக நீங்கள் கேட்டிருக்கீங்க. ஒன்று வந்துட்டு வெஜைனல் டைட்னிங் பெர்மனெண்ட்டாக கேட்டிங்க. அதில் 2 இருக்குது. நான் சர்ஜிக்கலாக டைட்னிங் பண்ணலாம், சர்ஜிக்கலாக டைட்னிங் பண்ணலாம். நான் சர்ஜிக்கல் பண்ணுறது இட்ஸ் ஆல்வேஸ் டெம்பரரி. எனிதிங் நான் சர்ஜிக்கல் இஸ் டெம்பரரி. ஸோ அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதோட எஃபெக்ட் வந்துட்டு 6 months or 7 months. அதுக்கப்புறம் எவ்ரி 6 months ஒரு மெயின்டெனன்ஸ் மாதிரி பண்ணோம். இஃப் யூ வாண்ட் அ பெர்மனன்ட் சொல்யூஷன், சர்ஜிக்கல் டைட்னிங்னு சொல்லுவோம். அது வந்துட்டு சர்ஜிக்கல் எப்படி உங்களுக்கு முன்னாடி பெண்ணுறுப்பு இருந்ததோ அந்த மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள் லைக் ஐ கேன் ஷோ. ஸோ பெண்ணுறுப்பு டெலிவரிக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும் நார்மலாக எவ்ரிதிங். ஆஃப்டர் டெலிவரி வந்துட்டு இந்த மாதிரி லாக்ஸிட்டி வந்துடும். டிபெண்ட்ஸ் ஆன் த லாக்ஸ், டிபெண்ட்ஸ் ஆன் ஹவு மெனி டெலிவரிஸ் தே ஹேவ் 3, 4னா அது மாதிரி லாக்ஸ் ஆகும். ஸோ இது வந்துட்டு நான் சர்ஜிக்கலாக யூ கான் பிரிங் இட் பேக் லைக் திஸ். இதுக்கு பெர்மனெண்ட்டாக கொண்டு வரணும்னா சர்ஜிக்கல் டைட்னிங் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி அப்படியே யூத்ஃபுல் லுக் வந்துட்டு கொண்டு வரலாம். தட்ஸ் அ பெர்மனன்ட் சொல்யூஷன் வேர் சர்ஜிக்கல் டைட்னிங் யூ கேன் டூ. நான் சர்ஜிக்கல் அகெயின் சொன்ன மாதிரி இட்ஸ் அ டெம்பரரி சொல்யூஷன். யாருக்குன்னா கொஞ்சம் லாக்ஸாக இருக்காங்க, போஸ்ட் சிசேரியன் பண்ணவங்க, ஆர் அவங்களுக்கே பிகாஸ் ஆஃப் த ஏஜிங் ஃபேக்டர் கொஞ்சம் அவங்களுக்கு லூஸாக ஃபீல் பண்ணாங்கன்னா then non-surgical option is always better, but they should understand it's only temporary solution. Okay, so இப்போ சர்ஜிக்கல் பண்ணாலுமே அதாவது ஏஜ் அண்ட் டெலிவரிக்கு அப்புறம் திருப்பியும் அது வந்து அது மாதிரி ஆகுமா அண்ட் அகெயின் பண்ணணுமா? அதனால தான் சர்ஜரி வந்து சர்ஜிக்கல் டைட்னிங் யூ ஆல்வேஸ் ரெக்கமெண்ட் ஒன்ஸ் யூ ஃபினிஷ் யோர் ஃபேமிலி. ஸோ நீங்கள் ஃபேமிலி கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் பண்ணிங்கன்னா, ஃபேமிலி பிளானிங்லாம் முடிச்சுட்டு நோ மோர் லைக் சைல்டுன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்தீங்கன்னா in that case we can do a full permanent solution பண்ணலாம். பட் நீங்கள் பெர்மனன்ட் சொல்யூஷன் பண்ணதுக்கப்புறம் அகெயின் ஒன் மோர் பேபி. சில பேர் வந்துட்டு அஃப்கோர்ஸ் ரீமேரேஜஸ் ஆர் ஹேப்பனிங். இதே டியூபிள் ரீகேனலைசேஷன் வராங்க. இப்போ ஸ்டெரிலைசேஷன் பண்ணதுக்கப்புறம் திருப்பி ஃபேமிலி பிளானிங் ரிவர்சல் பண்ணிவிட்டு இன்னொரு குழந்தைக்கு ட்ரை பண்ணுறேன்னு வராங்க. அப்போது பண்ணும்போதுட்டு அகெயின் இது கான்ட்ராண்டிகேஷனாக பண்ணக்கூடாது அப்படிலாம் கிடையாது. ஒன்லி திங் இஸ் அகெயின் when you go for normal delivery கொஞ்சம் லாக்ஸிட்டி வரப்போது அகெயின் ரீசர்ஜரி பண்ணிக்கலாம். until otherwise they go for cesarean. Okay. So there's nothing like I have patients who have come surgery பண்ணியிருக்கிறாங்க, அதுக்கப்புறம் திருப்பியும் டெலிவரி பண்ணிட்டு திருப்பி அகெயின் ரீசர்ஜரி பண்ணியிருக்காங்க. ஸோ இட்ஸ் நத்திங் லைக் இத்தனை நம்பர் ஆஃப் டைம்ஸ் தான் பண்ணணும்லாம் கிடையாது. பட் டெஃபினெட்லி நீங்கள் சொன்ன மாதிரி ஏஜிங் பிளேஸ் அ மேஜர் ரோல் அண்ட் டெலிவரி டிபெண்ட்ஸ் ஆன் ஹவு மெனி டெலிவரிஸ். அதுக்கு அந்த மாதிரி லாக்ஸிட்டி ஆல்சோ பிளேஸ் அ மேஜர் ரோல். நம்ம ஹைமெனோபிளாஸ்டி சர்ஜரி வந்து எப்படி அது வந்து லைக் பெயின்ஃபுல்லாக இருக்குமா, இல்லை அது எந்த மாதிரி ஒரு ப்ரொசீஜர் அது? ஹைமெனோபிளாஸ்டின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் அந்த காலத்தில் இட்ஸ் கால் ரீவர்ஜினேஷன் சர்ஜரின்னு சொல்லிட்டு அது ஒரு டெர்மினாலஜி கொண்டு வந்தாங்க. பேசிக்கலி இட்ஸ் ஒரு கல்ச்சுரலாக ட்ரெடிஷ்னலாக அந்த காலத்தில் கொண்டு வந்தான். மீனிங் லைக் ஒரு ஹைமன் இருந்தால் தான் ஷீஸ் அ வர்ஜின்.
பட் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஹைமன் இட்ஸ் ஜஸ்ட் அ ஸ்மால் தின் டெலிகேட் டிஷ்யூ, அது லோவர் பென் உறுப்பில் இருக்கும். அது நிறைய காரணத்துக்கு வந்துட்டு அதுவே ஆட்டோமேட்டிக்காக டோன் ஆகலாம். லைக் நவ் எவ்ரிபடிஸ் இன்டு ஜிம்னாஸ்டிக்ஸு, சைக்கிளிங் பண்ணுறாங்க, ஹார்ஸ் ரைடிங், ஜிம்லாம் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது சில பேர்த்துக்கு பிறக்கும் போதே அந்த ஹைமனே இருக்காது. ஸோ ஹைமனை வச்சு ஒரு வர்ஜின் ஆர் நாட் சொல்கிறது வந்துட்டு இட் ஜஸ்ட் அந்த காலத்து ஒரு ட்ரெடிஷ்னலாக அந்த ஒரு ஃபேமிலி இது கொண்டு வந்தாங்க. பட் தட்ஸ் நாட் அட் ஆல் ட்ரூ. வர்ஜின்றது லைக் அன்டில் யுவர் ஃபர்ஸ்ட் செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் வச்சு தான் சொல்ல முடியும். பட் அகெயின் நிறைய பேர் வந்து வர்ஜினிட்டி டெஸ்ட் பண்ணலாமான்னு வந்து கேட்பாங்க. அதெல்லாம் அந்த மாதிரி டெஸ்ட்டு ஒன்றும் கிடையாது. அந்த மாதிரி யூ கே நாட் ஈவன் ஃபைண்ட் அவுட். Because a lot of studies who have already had a sexual intercourse, still they had a hymen. ஸோ அதுவும் இருக்குது ஸ்டடீஸில். சம்டைம்ஸ் ரிஜிட் ஹைமன் கூட இருக்கும் அவங்களுக்கு. ஸோ இதை வச்சு வந்துட்டு யூ கே நாட் சே அன்டில் அதர்வைஸ் தட் விமென் சேஸ் ஓகே ஐ ஹேட் அன் ப்ரீவியஸ் நான் வந்துட்டு ஹேட் அ இன்டர்கோர்ஸ்னு சொல்கிற வரைக்கும் லைக் யூ கே நாட் ஃபைண்ட் அவுட் வித் எனி வர்ஜினிட்டி டெஸ்ட். அண்ட் இஃப் அட் ஆல் தே சே த சச் அ டெஸ்ட்னா இட்ஸ் ஆக்சுவலி நான்சென்ஸ். ஐ வுட் சே தட் வாட் தே ஆக்சுவலி விமென் கம் ஃபார்வர்ட் அண்ட் ஆஸ்க் இந்த ப்ரொசீஜர் ஜஸ்ட் வாண்ட் டு ஃபீல் லைக் அ வர்ஜின். ஜஸ்ட் அ ஃபீல் லைக் எனக்கு அந்த ஃபர்ஸ்ட் டைம் எப்படி டைட்டாக இருந்ததோ அந்த மாதிரி வேணும்னு கேட்குறது தான் இந்த மாதிரி ப்ரொசீஜர்ஸ் வீ டூ. இது பண்ணுறதுனால இட்ஸ் கோன் பிகம் வர்ஜினாக ஒன்றும் கிடையாது. இட்ஸ் ஜஸ்ட் அ ஃபீல் ஆஃப் பீங் அ வர்ஜின் அண்ட் இட்ஸ் அ டே கேர் ப்ரொசீஜர். ஜஸ்ட் அ ½ ப்ரொசீஜர் தான். மீனிங் அந்த எவ்வளோ அவங்களுக்கு ஹைமன் ரெமினன்ஸ் இருக்கிறத வச்சு வந்துட்டு வி ரீகன்ஸ்ட்ரக்ட். அதர்வைஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ளாப் மெத்தட்ஸ் வேர் வி ரீகன்ஸ்ட்ரக்ட் அண்ட் வி டூ. ஸோ வாட் லைக் we do is kind of like, you know, when people come and ask, அதே நிறைய ரீமேரேஜஸ்லாம் இப்போ பண்ணிக்கிறாங்க நிறைய பேர் வந்து. ஸோ வந்து கேட்குறாங்க எனக்கு நான் ஃபஸ்ட் டைம் எப்படி இருந்தனோ அந்த மாதிரி வேணுன்றாங்க. பேசிக்கலி ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஃபீல் லைக் அ வர்ஜின். ஈவன் தோ ரீமேரேஜஸ் ஈவன் குழந்தை இருந்தும் வந்து ரீமேரேஜ் பண்ணுறாங்க. ரெண்டு குழந்தை இருந்தும் அகைன் பீப்புள் ஆர் கெட்டிங் டிவோர்ஸ் அண்ட் ஃபார் ரீமேரேஜ். ஈவன் தோஸ் பீப்புள் கம் அண்ட் ஆஸ்க் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஃபீல் லைக் அ வர்ஜினா ஸ்டில் வி கிவ் அ வெஜினல் டைட்னிங் அண்ட் தென் ஒரு ஹைமன் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரி ஒரு ஆர்டிஃபிஷியலாக கொடுப்போம். இட் ஜஸ்ட் தே ஃபீல் இட் ஓகே நான் ஃபஸ்ட் டைம் எப்படி இருந்தோம் அந்த மாதிரி இருக்கேன். ஐ ஜஸ்ட் ஃபீல் லைக் அ வர்ஜின். ஸோ இது பண்ணுறதுனால இட்ஸ் கோன் பிகம் அ வர்ஜினா கிடையாது. லாபியோபிளாஸ்டி ப்ரொசீஜருக்கு ஏதாவது ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கா மேம்? கிடையாது. யூ கேன் யூஸ்வலி வாட் வி சே இஸ் 18 years ப்ளஸ். அது ஃபுல் மெச்சூரிட்டி, அதாவது இந்த பெண்ணுறுப்பு வந்து ஃபுல் மெச்சூரிட்டி ஆனதுக்கப்புறம் 18 ஈவன் அப் டு 90 years ஆல்சோ வி கேன் டூ. பிகாஸ் அது டிஃப்ரெண்ட் ரீசன்ஸ் வை பீப்புள் கம் அண்ட் டூ, நாட் பியூர்லி காஸ்மெட்டிக், ஈவன் ஃபார் ஃபங்க்ஷனல் ரீசன்ஸ், செக்ஷுவல் டிஸ்கம்ஃபர்ட் கூட வந்து பண்ணுவாங்க. பட் லெஸ் தென் 18 எப்போ பண்ணலான்னா அவங்களுக்கு ரொம்ப லாங்காக இருக்குது, அதனால அண்டர் கார்மெண்ட்ஸ் போட முடியல. நிறைய அம்மா வந்துட்டு டாக்டர்ஸை கூட்டு வருவாங்க, இந்த மாதிரி ஸ்கூலில் உட்காரவே மாட்டேங்கிறா பிகாஸ் பெயின்ஃபுல்லாக இருக்குது. அந்த மாதிரினா லெஸ் தென் 18 பண்ணலாம். ஓகே. ஸோ ஏதாவது வந்து அந்த ஸ்டேஜில் கன்சிடர் பண்ணுற மாதிரி லைக் இதெல்லாம் பண்ணலாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஸ்டேஜஸ் இருக்கா? அப்படிலாம் இல்லை. எனி காஸ்மெட்டிக் சர்ஜரி ஆர் ஃபங்க்ஷனல் சர்ஜரி ஏதாவது பண்ணால் 18+ ஃபுல் மெச்சூரிட்டி வந்ததுக்கப்புறம் தான் வி யூஸ்வலி ரெக்கமெண்ட். நான் சொன்ன மாதிரி ஏதாவது மெடிக்கல் ரீசன்ஸ்க்குனா பிஃபோர் 18 years பண்ணலாம். அது அவங்க என்ன ரீசன்ஸ்க்காக வராங்க, பெயின்ஃபுல்லாக வராங்களா, இல்லை ரொம்ப டிஸ்கம்ஃபர்ட்டு, அதனால இரிட்டேஷனு, அந்த மாதிரி இருந்தால் லெஸ் தென் 18. அதர்வைஸ் எனிதிங் ஆன் த இன்டிமேட் ஏரியா வி ஆல்வேஸ் ரெக்கமெண்ட் 18 years மேலே பண்ணுறது தான் பெட்டர். மேம் போஸ்ட் ப்ரெக்னன்சி வெஜைனல் லூஸ்னஸ் ஆர் இன்கன்டினன்ஸ்ன்னு சொல்கிறாங்களா, அது வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாமா வித்தவுட் சர்ஜரி? எஸ், இதை ரெண்டாக கேட்டிருக்கீங்க. லூஸ்னஸ் வந்துட்டு இட்ஸ் வெஜினல் லாக்ஸிட்டி. ஒன்று இன்கான்டினன்ஸ் வந்து நீங்கள் மீன் பண்ணுறது ஸ்ட்ரெஸ் யூரின் இன்கான்டினன்ஸ், யூரினரி லீக்கேஜ். ஸோ ரெண்டுமே டெலிவரிக்கு அப்புறம் ரொம்ப காமனாக வருது. யூஸ்வலி வாட் வி சேஸ் ஒன்று வந்துட்டு அவங்களா எக்ஸசைஸ், கீகல் எக்ஸசைஸ், பெல்விக் ஃப்ளோர் எக்ஸசைஸில் ஸ்ட்ரென்தன் பண்ணி கொண்டு வரலாம். ரெண்டாவது நான் சொன்ன மாதிரி இந்த லேசர் வெஜினல் டைட்னிங் ஆஸ் வெல் அஸ் லேசர் ஃபார் த யூரினரி லீக்கேஜ்க்கு வந்துட்டு பண்ணலாம். இப்போ புதுசாக சேர் வந்துருக்கு. அது கீகல்ஸ் வந்து யாருமே வந்துட்டு பண்ண மாட்டாங்க. கேட்ட ஒரு 5 வாட்டி 10 வாட்டி தான் பண்ணுவாங்க. ஒரு சேர்னா யூ ஹவ் டு சிட் அது 30 minutes இட் டஸ் க்ளோஸ் டு 20,000 கீகல் எக்ஸசைஸ். ஸோ அது உங்களுக்கு அந்த ஸ்ட்ரென்தனிங் கொடுக்கும், பெல்விக் ஃப்ளோர் ஸ்ட்ரென்தனிங். தட் கம்பைன் வித் லேசர் நான் சர்ஜிக்கலாக அந்த இடம் வந்து டைட்டன் பண்ணலாம். ஸோ மேம் இன்டிமேட் ஏரியாவோடைய டிஸ்கலரேஷன் ஆகுதுல்ல, அதுக்கு ஏதாவது வந்து சொல்யூஷன் இருக்கா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எதனால டிஸ்கலரேஷன் வருதுன்னு பார்க்கணும். நிறைய பேருக்கு ரொம்ப காமனாக இப்போ பிசிஓடி இருக்குது. பிசிஓடி தைராய்டு இருந்தால் பிகாஸ் ஆஃப் த ஹார்மோன்ஸ் இன்டிமேட் ஏரியா வந்து கண்டிப்பாக கருப்பாக தான் செய்யும். அதே மாதிரி நீங்கள் ப்ரெக்னன்சி டைமில் பார்த்தீங்கன்னா எல்லாமே பயங்கர டார்க் ஆகும். பிகாஸ் ப்ரெக்னன்சி டைமில் ப்ரெக்னன்சி ஹார்மோன்ஸ் ரொம்ப ஹையாக இருக்கும்போது இன்டிமேட் ஏரியா இன்னும் தைஸ் கண்டிப்பாக கருப்பாகும். ஸோ யூ ஹேவ் டு சி எனி ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருக்கான்னு ஃபர்ஸ்ட் ரூல் அவுட் பண்ணணும். நம்பர் 1. நம்பர் 2 ஃப்ரிக்ஷன். ரொம்ப டைட் ஃபிட்டிங் க்ளோத்ஸ் போடுறாங்க, ரொம்ப ஸ்கின்னி ஜீன்ஸு, லெகிங்ஸ்லாம் போட்டு ரொம்ப நேரம் உட்காரும்போது இந்த ஃப்ரிக்ஷன்லேயே வந்துட்டு கண்டிப்பாக கருப்பாக தான் செய்யும். தேர்ட் திங் வந்துட்டு இப்போ இஷ்டத்து கண்டதுக்கு வந்துட்டு க்ரீம்ஸு, ஆயில்ஸு, அவங்களே ஹோம் ரெமடிஸ் என்னென்னமோலாம் பண்ணுறாங்க. ஒன்று சில பேருக்கு அந்த ஹேர் ரிமூவல் க்ரீம்ஸ் ஆல்சோ கேன் பிகம் அலர்ஜிக். ஒரு பீரியட் ஆஃப் டைம் இட் கேன் பிகம் டார்க். ஃபிஃப்த் திங் வந்துட்டு இன்ஃபெக்ஷன். எனி ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இன்டிமேட் ஏரியாவில் வந்து இச்சிங் வந்துச்சுன்னா கண்டிப்பாக கருப்பாயிரும். அது ஒன்ஸ் இன்ஃபெக்ஷன் வந்து கருப்பாயிடுச்சுன்னா அது போகிறதுக்கு ரொம்ப நாள் ஆகும். ஸோ அதனால தான் இன்டிமேட் ஏரியா ஹைஜீன் வந்து வெரி இம்பார்ட்டன்ட். ரொம்ப டைட் ஃபிட்டிங் க்ளோத்ஸ் போடாதீங்க. ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருந்தால் ஃபர்ஸ்ட் யூ ட்ரீட் இட். ஸோ தீஸ் ஆர் த மெயின் காசஸ். நம்ம என்னன்னு பார்க்கணும். இன்னும் இம்பார்ட்டன்ட் என்னன்னா நிறைய பேர் வந்து they keep on washing the intimate area. ஸோ the ஓவர் வாஷ் கூட பண்ணால் கூட ஓவர் ட்ரைனஸில் இட் பிகம் டார்க்.
ஸோ தட் ஆல்சோ யூ ஹவ் டு அவாய்ட் இட். ஸோ தீஸ் ஆர் த டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் நிறைய இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் உங்கள் இன்டிமேட் ஏரியா மெயின்டைன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபர்தர் டார்க்னஸ் போகாது. கம்மிங் டு த ட்ரீட்மெண்ட் டிபெண்ட்ஸ் ஆன் எவ்வளோ வருஷமாக உங்களுக்கு அந்த டார்க்னஸ் இருக்குன்னு பார்க்கணும். நீங்கள் ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 10 years வந்து 10 years இருக்குது 15 yearsனா லைக் மேஜிக்லாம் போகாது. ஸோ அதுக்கு இட் டேக்ஸ் டைம். அதுக்கு தகுந்த மாதிரி வி ஹாவ் பீல்ஸ் இருக்குது, ஜெனிட்டல் பீல்ஸ், எப்படி கெமிக்கல் பீல்ஸ் மூஞ்சிக்கு போடுற மாதிரி ஜெனிட்டல் பீல்ஸ் வி ஹேவ். அண்ட் ஆல்சோ வி ஹேவ் லேசர்ஸ், ஃபேஸ் லேசர் எப்படி ஒயிட்னிங் பண்ணுற மாதிரி அங்கேயும் வந்துட்டு கொஞ்சம் நம்ம லைட்டன் பண்ணிட்டே வரலாம். பட் யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட், நம்ம என்ன தான் அங்கே பண்ணாலும் நம்ம ஃபேஸ் கலருக்கு அது மாறாது. ஏன்னா ஆல்வேஸ் இஸ் அ கான்ஸ்டன்ட் ஃப்ரிக்ஷன். ஃபேஸில் வந்து நீங்கள் எல்லாம் அந்த பீல்ஸ் லேசர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த ஃப்ரிக்ஷன் கிடையாது. பட் நீங்கள் என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணாலும் அகெயின் யூ கோட் வெரி அண்டர் கார்மெண்ட்ஸ், ஜீன்ஸ்லாம் உட்கார போகிறீங்க, எந்திரிக்க போகிறீங்க, கண்டிப்பாக ஃப்ரிக்ஷன் இருக்கும். அதே மாதிரி ஓவர் வெயிட்டாக இருந்தால் இன்னர் தைஸ் வந்துட்டு அவங்களுக்கு வரசும். ஸோ அதனால தான் ரொம்ப காமனாக இன்னர் தைஸ் வந்துட்டு அவங்களுக்கு டார்க் ஆகுது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது டெஃபினெட்லி யூ ஹேவ் டு ரெடியூஸ் வெயிட். ஏன்னா நீங்கள் எதுவுமே பண்ணாமல் எனக்கு மேஜிக் மாதிரி பீல்ஸு லேசரில் ஒயிட் ஆயிரணும்னு நினச்சிங்கன்னா அது ஆகாது. இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு திஸ் வில் ஹெல்ப் யூ டு லைட்டன் இட். பட் ஆல்வேஸ் யூ ஹவ் டு கீப் யுவர் ஹார்மோன்ஸ் அண்டர் கண்ட்ரோல். பிகாஸ் நம்ம என்ன தான் ட்ரீட்மெண்ட் பண்ணாலும் அகெயின் இஃப் யூ ஹவ் ஹார்மோன் இம்பேலன்ஸ், யூ பிசிஓடி ப்ராப்ளம், தைராய்டு கரெக்ட் பண்ணலைன்னா அந்த இடத்துல திருப்பி கருப்பாக தான் செய்யும். மேம் இப்போ வந்து வல்வா ஒயிட்டனிங் க்ரீம்ஸ் யூஸ் பண்ணலாமா? அண்ட் இதில் ஏதாவது ரிசல்ட் இருக்கா? ஹோம் ரெமெடி ஏதாவது இருக்கா? நான் தான் சொன்ன மாதிரி there is no creams is going to become like lighten that area. ஏன்னா நம்ம ப்ரைமரி கரெக்ட் பண்ண சொன்னால் பார்த்தீங்களா இந்த ரீசன்ஸ்லாம் இதெல்லாம் கரெக்ட் பண்ணாமல் அவங்க வந்துட்டு வீட்டில் அவங்களே வந்துட்டு ஏதோ கர்டு லெமன் அதெல்லாம் போட்டு பண்ணும்போது இன்டிமேட் ஏரியா இஸ் வெரி வெரி சென்சிட்டிவ் ஏரியா. ஸோ அதில் நீங்கள் கண்டது வந்து அப்ளை பண்ணிங்கன்னா இன்னும் ஓவர் இன்க்ரீஸாக ஆகும். செகண்ட் திங் இன்ஃபெக்ஷன் உங்களையுமே வர ஆரம்பிச்சிடும். ஸோ தட் ஆல்சோ யூ ஹவ் டு பி வெரி கேர்ஃபுல். ஸோ அதனால ஆல்வேஸ் கன்சல்ட் அ டாக்டர். உங்களுக்கு ப்ரைமரி எதனால அந்த இன்டிமேட் ஏரியா டார்க்னஸ் வந்து ஃபர்ஸ்ட் ரூல் அவுட் பண்ணிட்டு நம்ம அதை ட்ரீட் பண்ணிட்டு சைமல்டேனியஸ்லி we can give treatment இது பண்ணிட்டு ப்ளஸ் ஆல்சோ we have medical creams where கொஞ்சம் லைட்டன் பண்ணிட்டு வரும். பட் நீங்களே ஹோம் ரெமெடிஸ் இந்த கூகுளில் பார்த்து ஒரு க்ரீம்ஸ்லாம் போட்டு பண்ணுறது இட் will not work. And another thing, we don't know what medicine it is. So that can also cause reaction because I had patients இது மாதிரி தான் இன்டர்நெட்டில் பார்த்து 9 வருஷம் அவங்களே வந்துட்டு அப்ளை பண்ணுறாங்க. ஒன்று அதே மாதிரி க்ரீம்ஸ் போட்டு ஹேர் ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த இடமே பயங்கர டார்க் ஆகி அலர்ஜிக் ஆகி ஒரே ரேஷஸோடு வந்தாங்க. ஒன்ஸ் அந்த மாதிரி ரேஷஸ்லாம் வந்து அலர்ஜிக் ஆகிடுச்சுன்னா தட் ஏரியா will become super dark. ஸோ அது போகிறதுக்கும் அந்த இன்ஃபெக்ஷன் கிளியர் ஆகிறதுக்கே மந்த்ஸ் ஆகும். ப்ளஸ் அதுக்கப்புறம் அகெயின் யூ ஹவ் டு டூ ஆல் தீஸ் லைட்னிங், இட் வில் டேக் டைம். ஸோ அதனால இன்டிமேட் ஏரியா இஸ் வெரி 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 சென்சிட்டிவ். ஸோ மை அட்வைசஸ் நீங்களாம் வந்துட்டு வித்தவுட் மெடிக்கல் அட்வைஸ் டோன்ட் யூஸ் எனிதிங் ஆன் த இன்டிமேட் ஏரியா தான் மை அட்வைஸ் வில் பி. மேம் இப்போ வந்து செக்ஷுவல் ஆக்டிவிட்டி இன்டர்கோர்ஸ்னால வந்து வெஜைனல் ஷேப் வந்து சேஞ்ச் ஆகுமா பெர்மனெண்ட்டாக அப்படின்னு கேட்குறாங்க சில பேர். செக்ஷுவல் ஆக்டிவிட்டினால அதெல்லாம் எதுவுமே மாறாது. இட்ஸ் நத்திங். ஒன்லி திங் இஸ் வேர் த சேஞ்சஸ் ஹேப்பன் இஸ் ஏஜிங். ஓகே, உங்கள் ஏஜ் ஆகும்போது மெனோபாஸ் போக போக அதனால சேஞ்ச் ஆகலாம். ரெண்டாவது வந்துட்டு போஸ்ட் டெலிவரிக்கு அப்புறம் அங்கே அந்த லாக்ஸிட்டி வர ஆரம்பிக்கலாம். அதே மாதிரி டெலிவரி டைமில் வேர் தே கிவ் எபிசியோட்டமி கட், பேபி எடுக்கிறதுக்கு கட் பண்ணி சூச்சர் பண்ணுவாங்களா, அதில் கொஞ்சம் ஷேப்லாம் மாறலாம். ஸோ இதனால தான் மாறுமே தவிர ஜஸ்ட் பியூர்லி பிகாஸ் ஆஃப் செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு அந்த ஷேப்பில் அது மாற போகிறதில்ல. பட் டெஃபினெட்லி ஏஜிங், ஹார்மோன் இம்பேலன்ஸ் அதெல்லாம் இருக்கும்போதுட்டு நம்மளுக்கு அட்ரோஃபி வந்துட்டு அந்த ஏஜிங் ரிலேட்டடாக வந்துட்டு தட் ஷேப் கேன் சேஞ்ச். எஸ். ஓகே மேம், காஸ்மெட்டிக் கைனகாலஜிக்கு மெடிக்கல் ரீசன் இருந்துச்சுன்னா இது வந்து எல்லாமே இன்சூரன்ஸில் கவர் பண்ண முடியுமா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் காஸ்மெட்டிக் வந்து எந்த இன்சூரன்ஸ்லையும் கவர் ஆகாது வேர்ல்டு வைட். பிகாஸ் இது வந்துட்டு அவங்க தேவைக்கு தான் பண்ணுறாங்க. பட் இஃப் திஸ் அ ஃபங்க்ஷனல் ரீசன்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி அவங்களுக்கு அந்த அடி இறங்கி இருக்குது, ஒன்றுக்கு பை இறங்கி இருக்குது, அதனால யூரின் லீக்கேஜ் வருது, ஆர் மோஷன் பை இறங்கி இருக்குது, ஆர் கர்ப்பப்பையே இறங்கி இருக்குன்னா அந்த மாதிரிக்கெல்லாம் மெடிக்கல் ரீசன்ஸ். பிகாஸ் தட்ஸ் அ மெடிக்கல் ரீசன்ஸ் யூ ஹேவ் டு டூ இட். காஸ்மெட்டிக்ன்றது உங்கள் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் வரீங்க. உங்களுக்கு அந்த லுக்கு பிடிக்கல, எனக்கு வந்து அந்த இடம் வந்துட்டு இன்டிமேட் டார்க்காக இருக்குது, நான் லைட்டன் பண்ணணும், எனக்கு வெஜினல் லூஸ் இருக்குது, நான் டைட்டன் பண்ணுறேன், பிகாஸ் யூ டூயிங் ஃபார் செக்ஷுவல் ப்ளஷர். ஸோ இதெல்லாம் மெடிக்கல் ரீசன்ஸ் கிடையாது. ஸோ எனிதிங் காஸ்மெட்டிக் வில் நாட் கவர் அண்டர் எனி இன்சூரன்ஸ். பட் இட் இஸ் அ மெடிக்கல் ரீசன்ஸ் அந்த மாதிரினா டெஃபினெட்லி யூ கேன் பிரிங் அண்டர் இன்சூரன்ஸ். எஸ் மேம், இப்போ பிசிஓடி ஒரு பிசிஓஎஸ் இருக்குல்ல, அந்த மாதிரி பசங்களுக்கு ஏதாவது ஸ்பெஷல் ஹைஜீனிக் வந்து மெயின்டெனன்ஸ் இருக்கா? அது மாதிரி ஏதாவது ப்ரொசீஜர் இருக்கா? அந்த மாதிரிலாம் கிடையாது. இன்டிமேட் ஹைஜீன்றது இட்ஸ் காமன் ஃபார் எவ்ரிபடி. ஸோ அந்த ஹைஜீன் வந்து எல்லாமே மெயின்டைன் பண்ணும். ஒன்லி பிசிஓடிக்கு என்ன லிட்டில் பிட்னா அந்த இன்டிமேட் ஏரியா வந்து கொஞ்சம் பிகாஸ் ஆஃப் த ஹார்மோன் இம்பேலன்ஸ் கொஞ்சம் டார்க்கன் ஆகலாம். தட்ஸ் ஒன்லி திங் தேல் ஹேவ். பட் ஹைஜீனை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் காமன், சேம் ஃபார் எவ்ரிபடி. இப்போ அடலசன்ட் கேர்ள்ஸ்க்கு இன்டிமேட் ஏரியாவில் இந்த ஹேர் ரிமூவல் அப்படிங்கிறது சேஃபா?
இப்போ வந்து என்ன மாதிரி ப்ரொசீஜர் யூஸ் பண்ணலாம்? இப்போ ட்ரிம்மர் யூஸ் பண்ணுறாங்க, சில பேர் வேக்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி எது வந்து யூஸ் பண்ணால் பெட்டர் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? See, hair removal and our personal choice, you can always remove, no பிரச்சனை இல்லை. Only thing is what I say is young girls don't use any creams because we don't know what kind of creams are there that can become allergic and become dark. And அப்போ தான் அந்த intimate ஏரியாலாம் வந்துட்டு டெவலப் ஆகிட்டு வருது. ஸோ creams I would not advise. அதே மாதிரி ஷேவிங், பிகாஸ் அவங்க சின்ன பசங்க தெரியாமல் if they cutனா because of the cut also can become infected, folliculitisலேருந்து எல்லாமே வரலாம். ஸோ ஒன்லி த பெஸ்ட் திங் வாட் வி சே இஸ் யூ கேன் ஜஸ்ட் ட்ரிம் இட். சிசர்ஸ் எடுத்து அந்த ஹேரை ட்ரிம் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஸோ ஹேரும் கொஞ்சம் இருக்கும் அண்ட் உங்களுக்கும் வந்துட்டு அவங்களுக்கு அது டிஸ்கம்ஃபர்ட் இருக்காது. ஸோ த பெஸ்ட் இஸ் லைக் கிளிப்பிங் ஐ வுட் சே, பட் நாட் யூஸிங் எனி வேக்சிங் ஆர் க்ரீம்ஸ் ஆர் ரேசர்ஸ். நோ, திஸ் வில் பி த பெஸ்ட் ஆப்ஷன். மேம் இப்போ ரெக்கரிங்காக வந்து ஒயிட் டிஸ்சார்ஜ் வந்துட்டே இருக்குல்ல, அதுக்கு வந்து காஸ்மெட்டிக் கைனகாலஜிஸ்ட் ஹெல்ப் பண்ண முடியுமா? சரி, ரெக்கரண்ட் இன்ஃபெக்ஷன் எதனால வருதுன்னு பார்க்கணும். வி ஹவ் டு ரூல் அவுட் வெதர் வாட் கைண்ட் ஆஃப் இன்ஃபெக்ஷன், வைரலா, ஃபங்கல்லா, இல்லை பாக்டீரியா, அந்த மாதிரி ரூல் அவுட் பண்ணிட்டு அண்ட் அதுக்கு அந்த மாதிரி ப்ராப்பராக அவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்து அந்த கோர்ஸ் முடிக்கணும். சில பேருக்கு யூனிட் மந்த்லி 1 or 2 months ப்ரொஃபலாக்டிக்காக லைக் மெயின்டெனன்ஸ் மாதிரி நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒன்ஸ் ஆல் தி இன்ஃபெக்ஷன் இஸ் கிளியர்ட், ஸ்டில் ஷி ஹேஸ் வெஜினல் இரிட்டேஷன், ரெக்கரண்ட் வெஜினைட்டிஸ் வந்துட்டே இருந்துச்சுன்னா தென் வி கிவ் அ லேசர். ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்ம வந்து ரூல் அவுட் பண்ணிடணும். நம்ம இன்ஃபெக்ஷன் இருக்கும்போது நம்ம லேசர் பண்ணால் இட்ஸ் நாட் கோயிங் டு ஒர்க். ஸோ இன்ஃபெக்ஷன் கிளியர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் திருப்பி வந்துட்டே இருக்குன்னா வி ஹேவ் டு சி வாட் இஸ் த மெயின் காஸ். ஸோ அதுக்கு வந்து ஆல் தீஸ் லேசர் வந்து ரியலி பியூட்டிஃபுல் இட் இஸ் ஒர்க். பிகாஸ் அந்த ரெக்கரண்ட் இன்ஃபெக்ஷனில் வந்துட்டு வெஜினல் ட்ரைனஸ் ஆல்சோ வில் பிகம் மோர். அந்த வெஜினல் ட்ரைனஸ் ஆல்சோ அகெயின் வில் லீட் டு மோர் ஆஃப் இரிட்டேஷன் அண்ட் இச்சிங். ஸோ அதுக்கு லேசர்ஸ் ரியலி ஒர்க். ஸோ காஸ்மெட்டிக்கில் லேசர் வந்துட்டு வி கிவ் ஃபார் ரெக்கரண்ட் வெஜினைட்டிஸ் அண்ட் ரெக்கரண்ட் ஈவன் யூரின் ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன்ஸ்க்கு வி கிவ் திஸ். இப்போ பார்ட்னர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு வெஜைனல் என்ஹான்ஸ்மெண்ட் ஏதாவது ஸ்பெஷல் ப்ரொசீஜர்ஸ் இருக்கா? அகைன் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அகைன் நம்ம எதுனாலும் பார்க்கணும். ஒன்று வந்துட்டு அவங்க வெஜைனல் லாக்ஸிட்டி, லூஸ்னஸ் இருக்குன்னா அஃப்கோர்ஸ் யூ கேன் கோ ஃபார் டைட்னிங். சொல்ல மாதிரி லேசர் டைட்னிங், நான் சர்ஜிக்கல் போகலாம். ஒரு ஃபேமிலி கம்ப்ளீட் பண்ணிட்டாங்கன்னா பர்மனன்ட் சர்ஜிக்கல் டைட்னிங் பண்ணிட்டீங்கன்னா முந்தி டெலிவரிக்கு முன்னாடி எப்படி பெண்ணுறுப்பு இருந்ததோ அந்த மாதிரி கொண்டு வந்துடலாம். தட் இல் பிகம் ஃபர்ம் அண்ட் டைட். ஸோ உங்களுக்கு செக்ஷுவல் சாட்டிஸ்ஃபேக்ஷனில் வரும். ரெண்டாவது வந்து ஒன்று வந்து வாட் வி கிவ் சம்திங் கால் ஓ ஷாட், ஆர்காசம் ஷாட். ஸோ அது வந்துட்டு நம்ம அந்த கிளிட்ரஸ், ஜி ஸ்பாட் ஏரியாலெலாம் பண்ணும்போது அந்த சென்சிட்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும். பிகாஸ் ஆஸ் வி ஏஜ் கொஞ்சம் சென்சிட்டிவிட்டி கம்மியாகும் அண்ட் த ட்ரைனஸ் இருக்கிறதுனால கூட தே வில் நாட் ஃபீல் தட் சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஸோ வி கேன் கிவ் சம்திங் கால் ஓ ஷாட். another one is G spot augmentation சொல்லிட்டு, பிகாஸ் G spot தான் மேஜர் வந்துட்டு இப்போ விமன் வந்து ஆர்காசம் வந்துட்டு இது பண்ணோம். பட் அகெயின் யூ கேன் கிவ் ஒன்லி you can enhance a G spot, that is called G shot, only to women who have a normal sexual function with a normal vaginal orgasm. Enhance பண்றதுக்கு we can give. So that's a difference. இங்கே வந்துட்டு எனக்கு என்ஹான்ஸ் பண்ணும் மல்டிபிள் ஆர்காசம் கேட்குறவங்களுக்கு G ஷாட் கொடுக்கலாம். எனக்கு சென்சிட்டிவ் ரொம்ப கம்மி ஆயிடுச்சு, எனக்கு முந்தி இருந்த மாதிரி ஐம் நாட் ஏபிள் டு அச்சீவ் ஆர்காசம் பிகாஸ் ஆஃப் த ஏஜிங் ஆர் பிகாஸ் ஆஃப் த ட்ரைனஸ் ஆர் போஸ்ட் டெலிவரினா தென் we can give something called O shot, where basically we inject PRP. ஸோ கிளிட்ரஸ் அந்த வெஜினல் வால்லாம் நம்ம பண்ணும்போது பேசிக்லி இட் கிவ்ஸ் ரீஜுனேட்டிவ் வெஜைனா. அந்த மாதிரி பண்ணும்போது அலாங் வித் லேசர் டைட்னிங். ஸோ இட்ஸ் நாட் லைக் ஒன் டைரக்ட் ட்ரீட்மெண்ட், இட்ஸ் அ காம்பினேஷன் ஆஃப் ட்ரீட்மெண்ட் அலாங் வித் அவங்க ஏஜ், அவங்க ஹார்மோனல் ஃபேக்டரு அது எல்லாமே பார்த்துட்டு அது அந்த மாதிரி இது நம்ம காக்டெயில் ட்ரீட்மெண்ட் மாதிரி கொடுக்கும்போது நல்லா இட் ஒர்க்ஸ். மேம், வல்வா இச்சிங் ஆர் ட்ரைனஸ் மெனோபாஸ்க்கு பிறகு வந்து அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட்? மெயின் மெனோபாஸோட சிம்டம்ஸே அதுதான். ஸோ மெனோபாஸ் வந்துட்டு நம்மளுக்கு ஹார்மோன்ஸ்லாம் வந்துட்டு ஃபுல்லாக ஸ்டாப் பண்ணதுக்கப்புறம் யூ அட்டைன் த மெனோபாஸ். ஸோ அந்த டைமில் உங்களுக்கு ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன்ஸ் கிடையாது. ஸோ அதனால உங்களுக்கு வெஜினல் ட்ரைனஸ் ரொம்ப காமனாக வரும், ஹாட் ஃப்ளஷஸ் காமனாக வரும், அங்கே பர்னிங் சென்சேஷன், எரிச்சல். நீங்கள் பார்த்தீங்கன்னா வீட்டில் நம்ம வீட்டிலே இருப்பாங்க அம்மாங்கள் பாட்டிங்கெலாம் பார்த்தீங்கன்னா அந்த இடம் எரியுது, என்னால் உட்கார முடியல, அடிக்கடி அவங்க பாத்ரூம் போய் தண்ணியாக ஊற்றிட்டு இருப்பாங்க பிகாஸ் அவ்வளோ எரிச்சல் இருக்குன்னு. இதெல்லாம் பேசிக்கலி பிகாஸ் ஆஃப் த ஹார்மோனல் சிம்டம்ஸ். ஸோ இதெல்லாம் ஹார்மோன்ஸ் வந்து நம்ம ஹார்மோன் ரீப்ளேஸ்மெண்ட் வந்துட்டு யூஸ்வலி முந்தி கொடுத்துட்ருந்தோம். பட் அகெயின் நிறைய ஹார்மோன்ஸும் கொடுக்க முடியாது பிகாஸ் ஐ ஹேவ் அ ரிஸ்க் ஆஃப் பிரெஸ்ட் கேன்சர். ஸோ அதுக்கு அந்த மாதிரி பார்த்து கொடுக்கணும். அதுக்கு தான் இப்போ இந்த காஸ்மெட்டிக் கைனியில் என்ன ப்ரொசீஜர்ஸ் வந்துருச்சுன்னா ஃபார் ஆல் தீஸ் எரிச்சல், ஹாட் ஃப்ளஷஸ், இரிட்டேஷன், இச்சிங், எல்லாத்துக்கும் வல்வல் இச்சிங் நீங்கள் கேட்ட மாதிரி இதெல்லாம் முதல்ல ஃபங்கல் இன்ஃபெக்ஷனை ரூல் அவுட் பண்ணிவிட்டு then we can give again laser beautifully works for all these. Again we give something called PRP vaginal rejuvenation. PRP பார்த்தீங்கன்னா உங்கள் பிளட் எடுத்து பிளேட்லெட்ஸ் எடுத்துகிட்டு இப்போ எல்லாமே இப்போ ஹேருக்கு ரீஜுவனேஷன் கொடுக்குறோம், ஃபேஷியல் ரீஜுவனேஷன், ஹெட் டு ஃபுட் we are giving PRP. the same thing வெஜனலில் வந்துட்டு இந்த PRP நம்ம கொடுத்து along with a laser அந்த ஸ்பேஸ் பண்ணி கொடுக்கும்போது நல்லா ரீஜுவனேட் ஆகுது. பேசிக்கலி முடி வளர வைக்கிற மாதிரி அந்த வெஜனல் டிஷ்யூ வந்து வளர வைக்கணும் பிகாஸ் ஆஃப் த ஏஜிங் வெஜனா and there is no hormones. ஸோ அது மாதிரி பண்ணும்போது அந்த வெஜனா வந்து ரீஜுவனேட் ஆகிறதுனால they have a good symptomatic relief. ஸோ அந்த எரிச்சல், அந்த இச்சிங், அந்த பர்னிங் சென்சேஷன், ஹாட் ஃப்ளஷஸ்லாம் நல்லா ரெடியூஸ் ஆகி நல்லா வந்துட்டு give symptomatic relief. Again, it's not a permanent solution, it's temporary. So they have to keep coming and getting these procedures done. பண்ணிங்கன்னா ஒரு 6 months எஃபெக்ட் இருக்கும். ஸோ மெயின்டெனன்ஸ் மாதிரி பண்ணோம் பிகாஸ் we cannot stop aging.
ஸோ அகெயின் there is nothing called permanent solution in the world. ஸோ only thing is நம்மளுக்கு ரிலீஃப் கொடுக்கும், நம்ம குவாலிட்டி ஆஃப் லைஃப் இன்க்ரீஸ் பண்ணும். அதுக்கு these cosmetic gynecology procedures really help. மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில், அளவிலும் தரத்திலும் நோ காம்ப்ரமைஸ். மாணவர்களின் சிந்தனைகளை வடிவமைக்க SNS இன்ஸ்டிடியூஷன், மாணவர்களின் தனித்திறமைகளை மேம்படுத்த SNS இன்ஸ்டிடியூஷன், மாணவர்களின் சாதனைகளை போற்றும் SNS இன்ஸ்டிடியூஷன் கோவை. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.